ஆனா இங்க இருக்கிற முடிவுகள் எல்லாம் பிழையான முடிவுகள். அதிகமாக போதையோட சம்பந்தப்பட்டவங்க நமக்கு மத்தியில நடமாடுறாங்க. நியாயமான ஆக்களை பாருங்க. அவங்களோட சூழல் தொடர்ந்தே ஏன் அது நெருக்கடியாகவும் கஷ்டமான ஒரு சூழல் விதிக்கின்றா அவங்களை 24 மணித்தியால சிந்தனையும் தொழிலாக இருந்தாலும் என்ன அடிப்படையா இருந்தாலும் ஏதாவது ஒரு போதை பிள்ளைகள் செஞ்சிருப்பாங்க, கட்டுப்பட்டிருப்பாங்க. அவர்கள் 2வது பிள்ளைங்க முயற்சி செய்யணும். இந்த நேரம் ஆயிட்டா நாங்க இப்படி ஒரு போதையை பாவிக்கலாம். அதை பங்களிக்கல நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க வீக்கிறாங்க. அந்த போதையான வாழ்க்கை நல்லா நான் என்ன சாதிச்சிருக்கிறேன், இந்த போதையை பாவிச்சு நான் வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறேன் சொல்லி ஒரு வரலாறு இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒரு வரலாறு இருந்ததுன்னு அதுக்கு பின்னுக்கு போய் நாம அந்த போதையோட போய் நின்று ஏதாவது சாதிக்கணும். அது சாதிக்க கூடாது. நம்முள்ள உள்ள பிள்ளை அல்ல, அந்த போதையில இருக்கிற தன்மையில உள்ள பிள்ளை. அப்ப முடியுமான அளவுக்கு நாங்க தெரிஞ்சுக்கலாம், கூட கட்டாயப்படுத்தலாம். ஆனா சொல்லலாம், சரி நீங்க சுயமாக விரும்பி விட்டா மட்டும்தான் அதை விடலாமே இல்லாம இருக்கு. யாரும் சொல்லி அவர் சொல்லிட்டாரு 2 விடுபடுறது. நாளைக்கு அவர் இல்லாத சூழல், இல்லாட்டி வேற ஏதாவது சூழல், இல்லாட்டி ஒரு கூட்டாளி நம்ம போய்விட 10 ஆண்டோட நடக்க போயிடும். ஆனா உண்மையிலேயே அந்த போதை பாவனை என்கிறதே இந்த முன்னுக்கு இந்த சைட்ல நாங்க ஒரு போட்டு வச்சிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. ஷைத்தானின் அருவருக்கத்திற்கவே அது ஒரு ஷைத்தான் வேலை. இந்த உங்களுக்கு ஒரு போட்டிருக்க பாருங்க, எடுத்து வைப்பானு. அந்த போதை என்கிறது உங்களுடைய வேலை. நீங்க செய்யறீங்க, நான் செய்யறேன்னு அவங்களோட கூட இருக்கார் பின்னாடி சின்ன திவன்னாசன். அவன் உங்களை தூண்ட வச்சு அந்த போதைக்குள்ள கொண்டான். அந்த போதைக்குள்ள நம்மளை என்ன செய்யறோம் இருக்கான். நாம அவன் கூப்பிடுறான், அவன் செய்தித்தான் செய்யறோம் இல்லாம நாம அதுக்கு அடிமையாகின உடனே அவன் நினைச்ச விஷயத்தை அவன் சாதிச்சுப்பான். இது நமக்கு தெளிவா விளங்காத்துல நாம அதுக்கு பின்னால போவோம். அப்ப இந்த தீய குணங்களுக்கு முதலாவது அடிப்படையா இருக்கிறது நேற்று நாம விளங்கப்படுத்தின மாயிச்சு போதும். மொத்தத்தில உங்களோட வாழ்க்கையில இந்த போதைகள் செலவழிச்ச மொத்த துறையை கணக்கு போட்டு பாருங்க. சுமாராக ஒரு 20-30 வருஷம் எவ்வளவு பேரும் போதை பாவிச்சிருப்பாங்க இல்லையா? பாவிச்ச ஆட்கள் மொத்தத்தில கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு வாகனங்களோட கணக்கு போட்டா அதுதான் அவ்வளவு சிலவுனாலும் அந்த போதைக்காக செலவழிக்காங்க. அப்ப இதை நான் எதற்காக சொல்றேன்டா, முதலாவது உங்களோட உடற்ரீதியாக உங்களோட உடலை பாதுகாப்பு. ஏனென்றா அங்க ஒரு அற்புதமான ஒரு சக்தி உங்களுக்கு இப்ப விளங்க தொடர்ந்து நீங்க வருகிறதா அந்த உடல் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள இங்க இருந்து எவ்வளவு விஷயத்தை சாதிக்கலாம், எவ்வளவு விஷயம் இருக்கிற விஷயத்தை காலப்போக்கம் புரிந்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு மேலதிகமாக பேச விரும்பல. நான் நேற்று சொன்ன மாதிரி உங்களோட உள்ளத்தை திருத்துவதற்கு நம்மளோட உள்ளம் நல்ல ஒரு நிலைக்கு வரணும், தீய உடன் ஈக்கக்கூடாது விரும்பினான். முதலாவது ரசூலுல்லாஹ் பேர்ல நேற்று நான் சொல்லி தந்த முறைக்கு 10 முறைன்னு செய்ய செலவத்தி செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை உஸ்தாதாக நான் நம்பி அவர்களுக்கு இந்த 10 செலவாத்தி செல்றேன், 10 செலவாத்தி செல்றேன் சொல்லிட்டு அடுத்த கட்டம் 2வது கண்ணை மூடி உள்நோக்காக கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா எழுதி யா மாதி யா மாதி யா மாதி என்ன அர்த்தம்? நேர் வழி காட்டுபவனி என்று சொல்லி உள்ளத்தில் நிலை. யா மாதி என்று உங்களை மொழிகிறது லேசைந்த காலில் கேட்கும். அதே நேரத்துல அரபால மொழிகிற அந்த சொல்லக்கூடிய அர்த்தம் உள்ளத்தில நேர் வழி காட்டுபவனி 2 உணரப்படும் நினைக்கும். இதை நீங்க ஒரு மணித்தியாளர் செஞ்சீங்களா, அது ஒரு மணித்தியாளமும் செஞ்சு கொண்டு நீங்க சும்மா ஃப்ரெஷ் ஆகி பாருங்க, எல்லாம் மறந்து ஒரு புது உலகம் கொண்டு தெரியும். பழமையாவது என்னடா ஒரு நாள் செஞ்சு அதை நெல் செய்யலாம். மருந்தாவது 3 நேரம் செய்யும் சாப்பிடணுமா இல்லையா? 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் 3 நாள் சாப்பிடும். இது ஒரு 3 மாசமாவும் செய்யும். இது வேலை செய்யறீங்க. அப்ப இதை நேற்று நான் உங்களுக்கு சொல்லி தந்து புரிய வச்ச முறைக்கு
உங்களோட உள்ளத்தை திருத்தோணும் நாம நம்மளோட உள்ளத்திலமாக தீய குணங்களை அப்புறப்படுத்தணும். இருக்கிறவங்களை தான் சொல்றேன், இல்லாதவங்களை நான் சொல்றேன். இருக்கிறவங்க சீர்படுத்தணும் என்று விரும்பி ஒரு நல்ல சீரான நல்லெண்ணம் நாட்களும் நன்மைதார ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் வேண்டா, ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மளோட வாழ்க்கை வந்தா நல்லறிக்கும் வேண்டா, நம்மளோட சுத்தி இருக்கிற 4 பேருக்கு நல்ல சூழல் அமையணும் வேண்டா, முதல் மாற்றத்தை முன்னுக்கு எதிர்பார்க்காதுங்க, படற்கையிலே எதிர்பார்க்காதுங்க. எங்க எதிர்பார்க்க தண்ணிலே தனக்கிட்ட இருந்து ஏற்படும். அது தனக்கிட்ட வரும். இப்ப நான் தைரியமா அதை கற்கிறேன்டா முதல் நான் திருந்தணுமா இல்லையா? ஒரு ரசூலுல்லா கிட்ட ஒரு கிளவி மனுஷி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி சீனி கொஞ்சம் கூட இந்த பிள்ளை சாப்பிடுறதும் யாரும் சொல்ல கொஞ்சம் குறைச்சி சாப்பிட சொல்லுங்க. உடனே ரசூலுல்லா அப்படியா பை நாளைக்கு வாங்க நாளைக்கிட்டா சுருக்கமா சொல்றேன். திரும்ப அடுத்த அந்த மனுஷி கூட்டிட்டு வந்த உடனே திரும்பியும் நாளைக்கு வாங்க. 3வது நாள் கூட்டிட்டு வந்த உடனே அந்த பிள்ளையை பார்த்து ரசூலுல்லா கொஞ்சம் புரட்சி சாப்பிடுங்க, இவ்வளவுதான். அப்ப யாரும் சொல்ல நீங்க 3 நாளைக்கு முதலே செஞ்சிருக்கிறாங்க. 3 நாள் போய் கூட்டிட்டு வரேன்னா சும்மா சாதம் எவ்வளவு சிரமம் அதான் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்க. இல்ல நானும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறேன். 3 நாள் நான் என்ன செஞ்சாங்க இனிப்பேன் சாப்பிடுறது புரட்சல் இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்றது. அப்ப மாற்றம்ங்கிறது எங்க இருந்து வரணும்? தன்னில தான் வரணும். நான் திருந்தாம உங்களை திருத்துறதுக்கோ நீங்க திருந்தோ வார்த்தை நான் சொல்றது பிள்ளை. முதல் தன்னில புற காணும். தன்னில இருக்கிற குறைகளை தேடி தேடி கண்டு அங்க கிளியர் பண்ண நல்ல குணம், நல்ல மனம், நல்ல எண்ணம், தீய குணங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதையே கொஞ்சம் கொஞ்சமான நீங்கள கைவிட உங்களுக்கு விளங்காது. நான் ஒரு ரகசிய நான் காலப்போக்கில் விளங்கப்படித்தான் உங்களுக்கு பக்குவம் இல்லாவிடும். உங்களோட சூழல் பல நெருக்கடிகள் இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இந்த நெருக்கடி எப்படி இல்லாம ஆக்குறேன்னு தெரியாம நாம தடுமாறிக்கமா இல்லையா? சூழல்களுக்கு நெருக்கடி இருக்கு, பொருளாதார கஷ்டம் இருக்கு, சாப்பாடு பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு. இதை எப்படி தீர்க்கிறேன்னு தெரியாம நாம சங்கடப்படுறோம், தடுமாறுறோம் இல்லையா? நான் சொல்ற விஷயத்தையே உங்களுக்கு இப்ப வழங்க. ஏனென்றா அதுக்கு ஆணி வேறு நம்மள உள்ளோம். இந்தியன் அவ்வளவு எண்ணங்கள் வீசுகிறது, தீய எண்ணங்கள் உள்ளத்தில நிறைஞ்சி போய் கிடக்கு. இந்த நிறைஞ்சி இருக்கிற இந்த எண்ணம் என்ன செய்யணும்? உடலுக்குள்ளே இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற நினைக்கும் அது சும்மா பாஞ்சு கடத்துக்கு எட்டியோ இந்த ஒளியாண்டுகளை விட வேகமா போகுது. ஒளியாண்டுகளோட வேகமா வேடிச்சு. அது இப்ப உங்களுக்கு புரியுற இடம் இல்லை. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திதான் ஏழாண்டு இல்லை. அதனால முதல் தன்னிலையிலிருந்து தண்ட உள்ளத்திலிருந்து அந்த தீய குணங்கள் நிற்கணும் என்று விரும்பினான். முதலாவது 2 விஷயம் சொல்லி தந்திருக்கிறான். முதலாவது விஷயம் ரசூலுல்லாஹ் பேர்ல அவர்களை உஸ்தாதாக நம்பி செலவழித்தோம். 2வது விஷயம் யாமாதி. ஆனா யாமாதி என்ற அரபுல உச்சரிக்கப்பட உள்ளத்தில தமிழ் வசனம் உணரப்படும். நான் என்ன கேட்க என்ன மனசுல நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நான் நேர் வழி காண்பவனை 2 ஒரு 100 தரம் ஒரு 200 தரம் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற பேருக்கு நாம திக்ர் செஞ்சிருக்கோம். சம்பந்தப்பட்ட பேச்சை இப்ப நம்ம எடுத்தோம்னா மிச்ச நேரம் போகும். நம்ம அது முறை ஒரு நாளைக்கு எடுப்போம். அடுத்த விஷயம் என்னன்னா 23ஆம் தேதி வளமையாக நடக்கிற வியாழக்கிழமை மஜ்லிஸ். அன்றைக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு கிரௌண்டை எதிர்பார்ப்போம். நியாயமானாக்கள் வந்துள்ள அக்கரம்பட்டி, கல்முனை, சம்மாந்துறை, சாய்ந்தமருதி, புலன்னறுவை, பொழிப்பு, கல்கமுவை, மெதகமை, வெளிமடை எல்லா பகுதியிலிருந்து எல்லாருமே இங்க வாங்க. ஏற்கனவே ஒன்லைன்ல வந்து எங்களோட மசூதியோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாருமே வாங்க. அப்ப பெரிய ஒரு கிரௌண்ட் வரும்போது அன்றைக்கு இந்த வேலை செய்கிற ஆட்களை நாங்க தீர்மானிக்க போறோம். யார் எதுனால இந்த உதவி செய்யலாம் என்று மூவாக்களோட மட்டும்தான் நாங்க எடுப்போம். யாரையும் தண்டிக்க மாட்டோம். ஏன்னாடா வாக்குறுதி நீங்க தந்துடுவீங்க.
மீறுற கண்டம் வந்த உடனே நம்பிக்கை உரை இல்லையா? அப்ப நீங்க 23ஆம் தேதி அங்கால இருக்கிற நிகழ்வோட சம்பந்தப்பட்டு நாம நின்று செயற்பட்டு பொதுமக்கள் ஒரு 1000 பேருக்கு நாம சாப்பாடு கொடுப்போம், இதுக்கு நம்மளோட மனசால உடலால உதவி செய்வோம் நினைக்கிறவங்க அன்றைக்கு கண்டிப்பா வாரணியில கொஞ்சம் கைப்படுத்துவாங்க. என்னடா அன்றைக்குதான் என்னென்ன செயற்பாடு யார் யாருக்கு என்ன பொறுப்பு இருக்கிற விஷயங்களை இன்னைக்கு நாங்க பரவலாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பெண்களுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நாங்க ஆரம்பத்திலேயே செய்ய போறோம், செய்யறதுக்குரிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால அதை கண்டுபிடிக்கும். 2வது விஷயம் 23, 24 கொஞ்சம் உங்களுடைய இருக்கிற உடுப்புகள்ல கொஞ்சம் நல்ல உடுப்புகளை கொஞ்சம் போட்டுக்குவாங்க. வெள்ளையா இருந்தா விசேஷம், கொஞ்சம் மஜ்லிஸுக்கு வர மாதிரி, கொஞ்சம் எங்களை கண்ணியப்படுத்துற மாதிரி, மஜ்லிஸை கண்ணியப்படுத்துற மாதிரி உன்னை இருக்கிறதுல பார்த்து ஒழுக்கிட்டு ஒரு டைமுக்கு வாங்க. சரியா? நாங்க உங்களை வேறு காண மாட்டோம் கடைசி வரை. நீங்க வேறு காண்ற மனநிலையில இருந்தாலும் அதை நாங்க ஒண்ணு செய்யலாம். யாங்க வேறு காண மாட்டோம். என் உள்ளத்தில் செருக்கு உலகத்தில வேறு காண்ற தன்மையாக ஊட்டப்பட்டு அதெல்லாம் உழைக்கணும். இது உள்ளத்தில் இருக்கு. வேறு காண்றதெல்லாம் உலகத்திலே இவ்வளவு பிரச்சனை. ஜாதி மத இன மத பேதம் எல்லாம் அந்த இன அடிப்படை வேறு காண்றது, தகம காண்றது, தகுதி பார்க்கிறது. நீ உயர்ந்ததோ நீ தாழ்ந்த எண்ணியாவது ஒரு வித்தியாசம் இருக்க ஒரு எண்ணத்தை தவிர காசி பணம் பொருளாதாரத்தை தவிர வேற எண்ணியா வித்தியாசம் பண்ணிருக்காரு. என்ன மாறுபடை அவன் காசி பணமும் வசதி விற்கிறத வச்சு அவர் உயர்ந்தவர், நாம் அப்படியெல்லாம் ஒன்று தாழ்ந்தவனா? மனுஷன் என்கிற அடிப்படையில அல்லாஹ் படைச்ச அந்த மனுஷனுக்கு வேறுபாடு இருக்கா? அப்ப அது வேறு காண்ற தன்மையோட ஏன் உருவாக்குதுண்டா? செல்வம் புகழில் செதுக்குறு உள்ளம் செய்தான் வாழும் தரிப்பிடம். அவன் தான் அது மண்ணால் நெருப்பட்டு படைக்கப்பட்ட பொருளை என்ன செஞ்சான்? வித்தியாசத்தை காட்டினான், வேறு வீழ்ச்சான். அது மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். வேறுபாட்டு எங்க உருவாயிடுச்சு? அங்க உருவான வேறுபாடுதான் இப்ப எத்தனைய பேர் உள்ளத்துல நெருப்பா எரியும். அந்த எரியிற நெருப்பை வச்சு வேறு காண்ற இடத்துல இருக்காது. அதனால தீய குணம் வருது. இந்த தீய குணமும் இந்த வேறு காண்ற இந்த விஷயத்தை உள்ளத்துல நீக்கின மண்டா பாரத செல்கிறவா எங்கே ஜன்னத்து கிடைக்கும் என்று ஏமாறான். இந்த ஜன்னத்தில் இந்த ஜன்னத்தில் வாழ்ந்த ஆதமும் ஹவ்வாவும் தான் நம்மட தாய் தகப்பனுக்கு தான் உலகமா இது தெரிஞ்சு. இது இப்போ உங்களுக்கு விளங்க. அதனால நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் எழுதிங்க, கருத்தை எடுங்க. அப்ப 23ஆம் தேதி நீங்க நாளைக்கு உங்களை சூழ்நிலை வச்சு முடிவெடுங்க. 23ஆம் தேதி உதவி செய்யணும் என்கிற விரும்புறவங்க கண்டிப்பா வாங்க. அன்றைக்கு வார அவ்வளவு பேரையும் தான் நாங்க எங்களோட செயற்பாட்டுக்குள்ள விரும்புகிற பொழுது அவர்கிட்ட நாங்கள் உள்வாங்குவோம். 23 வியாழக்கிழமை, 24, 25 காலை அப்படி பேருதாரவங்க 24ஆம் தேதி நாங்க குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று தருவோம். அந்த டைம் வந்து நைட்டு நினைக்க வேண்டி வரும். இந்த உள்ள செயற்பாடுகள் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறதுக்கு பிள்ளைங்களோட நிக்க வேண்டி வரும். நாங்க உங்களை வேறு காண மாட்டோம், வேறு பிரிக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. நீங்க இணைஞ்சிக்கிற ஐடியான விஷயம் நீங்க முடிவு உங்களுக்கு இடத்தை நாங்க தந்துக்கிறேன். சரியா? சரி, வேறு வெளியே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பா அது வருவன் தான். 2 பட்டா இந்த பொறுப்பாளராக பாரிசையும் இவங்க 2 பேரையும் நாங்கள் நியமிச்சுக்கிட்டோம். இன்னொரு ஆள் விதிக்காது அவர்கிட்ட நாங்க கண்டிப்பா நாளைக்கு வருவோம் சொல்லி பேர் சொல்லுங்க. இவரு பாக்கியராஜர் 15-20 வருஷமா இந்த இதுக்குள்ள இந்த சமூகங்களோட இருக்கிறாரு. இந்த விஷயம் இவரும் வைப்பும் இப்ப 4 நாளைக்கு கிடையாது. எல்லா வேலையில இழுத்து போட்டு செஞ்சுட்டார். நான் அவருக்கு வந்தாரு, நான் விரும்பி செய்வேன் என்றாரு. டைமுக்கு வந்தா நான் அவரை செயல்பட செய்யறேன். இப்படி விரும்பி வந்தா மட்டும்தான் இந்த நிகழ்வு சிறப்பாமே.
அது எங்களால என்ன செய்யலாம்ங்கிறத நாங்க அப்புறம் யோசிப்போம். முதல் உங்கள்கிட்ட விருப்பம் இருக்கா, மனசால விரும்புறீங்களா என்ற விஷயம் தான் தெரியுது. அது நல்ல அமையும். அது ஒருநிலைப்பட்டு செய்யணும் அது சேர்ப்பாங்க. அதனால அந்த அடிப்படைக்குள்ள வார எல்லாரையும் நாங்க நினைச்சுப்போம். வாங்க. அப்படி வரலைன்னா உங்களை நாங்க என்ன செய்ய மாட்டோம். வரலையே என்ன உள்ள ஒரு பிள்ளையோ ஒரு குற்றமோ நாங்க எடுக்க மாட்டோம். எடுக்கையும் அவசியம் இல்லை. ஏன் உங்களோட சூழல் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கு இருக்கிற வேலைகள் என்ன, உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல இன்ன முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சுதான் யார் முடிவெடுக்கலாம். நான் என்றெல்லாம் தான் பிடிச்சு முடிவெடுப்பேன். இயல்பாதான். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுத்து அதை செயல்படுத்துவோம். தொடர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு மஜ்லிஸுக்கு வராட்டியும் அடுத்த மஜ்லிஸுக்கு வராங்க. தொடர்ந்து வராங்க. இப்ப புதுசா இதுக்குள்ள வந்தா கூட தெரியும். அதனால நாம இணைஞ்சு நம்மளால முடிந்த ஒரு விஷயத்தை செய்வோம். சாப்பாடு கொடுக்குற நண்பன் இது அதில் தீமை இருக்கா? நாம தொடர்ந்து இந்த ஏரியா மக்களுக்கு கொடுத்து நம்மளால முடிஞ்சாலும்